வணக்கம். நாம இன்னைக்கு தெய்வீக அன்னைக்கு இருக்கிற 1000 நாமங்கள்ல இருந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு 30 நாமங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் பெயர் பட்டியல் இல்லைங்க. இது ஒரு ஆழமான ஆன்மீக பயணம். வாங்க உள்ளே போகலாம். சரி, நாம வெறுமனே பெயர்களையும் அதோட அர்த்தங்களையும் மட்டும் பார்க்க போறதில்ல. அதுக்கு மேல இந்த குறிப்பிட்ட வரிசையில இருக்கிற ஒவ்வொரு நாமத்துக்கு பின்னாலேயும் ஒளிஞ்சிருக்கிற பிரபஞ்ச ரகசியங்கள் என்ன, அதோட ஆழமான அர்த்தங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கிற ஒரு பயணமா தான் இது இருக்க போகுது. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. வெறும் 30 பேர்கள். அது எப்படி ஒரு பிரபஞ்சத்தோட மொத்த தன்மையும் நமக்கு காட்டிட முடியும்? ஆனா அதுதான் உண்மை. இந்த 30 நாமங்களும் நம்மள ஒரு அருமையான பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது. தேவிக்கு நாம படைக்கிற ரொம்ப சிம்பிளான உணவுல ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தையே அதிர வைக்கிற போர்க்களங்கள் வழியா பயணிச்சு கடைசியா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சூக்ஷ்மமான சக்தி மையங்கள் வரைக்கும் இந்த பயணம் போக போகுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். சரி, நம்ம பயணத்தை எங்கிருந்து தொடங்கலாம்? நம்ம அன்றாட வாழ்க்கையோட தெய்வீகத்தை இணைக்கிற ஒரு எளிய விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் உணவு. பக்திங்கிறது அன்போட வெளிப்பாடு. அந்த அன்பை வெளிப்படுத்த உணவு ஒரு மிக முக்கியமான கருவி இல்லையா? இப்ப பாருங்க, தேவிக்கு பிடிச்சமான பிரசாதங்கள் என்னென்னனும். ஸ்னிக்தௌதன பிரியா, அதாவது நெய், எண்ணெய் மாதிரி கொழுப்புள்ள உணவுகளை விரும்புறா. குடான பிரீதமாசா, வெல்லம் போட்ட சக்கர பொங்கல்னா அவளுக்கு ரொம்ப பிரியமாம். மது பிரீதா, தேனை விரும்புபவள். தத்யன்னாசக்த ஹிருதயா, தயிர் சாதம் மாதிரி தயிர் கலந்த நைவேத்தியங்கள் மேல ஆசை கொண்டவள். அப்புறம் முத்கௌதனாசக்த சித்தா, பாசிப்பருப்பு கலந்த உணவுகளையும் ரொம்ப விரும்புறா. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம அன்போடு படைக்கிற ஒவ்வொரு பிரசாதத்தையும் அவ ஏத்துக்கிறா. இது அவளுக்கும் அவளோட பக்தர்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஆழமான பிணைப்ப காட்டுது இல்லையா? சரி, பக்தர்களுக்கு ஊட்டமளிக்கிற அன்னையா இருக்கிறது அவளோட ஒரு அம்சம்தான். ஆனா அது மட்டும் இல்ல. வாங்க இப்போ அவளோட இன்னொரு பரிமாணத்தை பார்க்கலாம். இதே நாமங்கள் அவள ஒரு வலிமை மிக்க பிரபஞ்ச பாதுகாவலராக, தீமைகளை அழிக்கிற சக்தியாகவும் நமக்கு காட்டுது. இங்க அவளோட 2 விதமான ரூபத்தை நாம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் காளராத்திரி, தாமரி, வரதா, பந்தினி மாதிரி சக்தி வாய்ந்த தெய்வங்களால சூழப்பட்ட ஒரு மகாராணி. இன்னொரு பக்கம் தர்மத்தை காக்கறதுக்காக வஜ்ராயுதம், திரிசூலம், அங்குஷம் மாதிரியான தெய்வீக ஆயுதங்களை கையில ஏந்தின ஒரு மாபெரும் வீராங்கனை. அதனாலதான் அவளுக்கு மகாவீரேந்திர வரதான்னு ஒரு பேரு. அதாவது பெரிய பெரிய வீரர்களுக்கே வரம் கொடுக்கிறவள் அவள்தான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவியோட சக்தி பிரபஞ்சத்துல மட்டும் பரவி இல்லைங்க, அது நமக்குள்ளயும் இருக்கு. இப்போ இந்த நாமங்கள் நம்மள வெளி உலகத்திலிருந்து உள்நோக்கி ஒரு பயணத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. எங்க தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற சூக்ஷ்மமான ஆற்றல் மையங்களான சக்கரங்களுக்குள்ள. சக்கரம்னா என்ன? யோக பாரம்பரியத்துல சக்கரங்களுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஆன்மீக சக்தி மையங்கள். இந்த மையங்கள்ல தான் சூக்ஷ்மமான ஆற்றல் தங்கியிருக்கு. இத பெரும்பாலும் தாமரை பூ மாதிரி குறிப்பிடுவாங்க. இந்த சக்கரங்கள்ல தேவி எப்படி என்னென்ன வடிவங்கள்ல இருக்கான்னு தான் அடுத்தடுத்து வர நாமங்கள் நமக்கு விளக்க போகுது. இதனால அவ பிரபஞ்ச சக்தி மட்டும் இல்ல, நமக்குள்ளே இருக்கிற நம்மளாலேயே உணரக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல்னு புரிய வைக்குது. வாங்க அந்த சக்கர பயணத்தை நாமளும் சேர்ந்து போலாம். நம்ம பயணம் உடம்போட அடிப்பகுதியில இருக்கிற மூலாதார சக்கரத்துல தொடங்குது. இங்க தேவி சாகினின்ற பேர்ல இருக்கா. அவளுக்கு 5 முகங்கள், எலும்புகள்ல வசிக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு மேல இருக்கிற சுவாதிஷ்டான சக்கரம், இங்க அவளோட பேர் காகினி. இங்க அவளுக்கு 4 அழகான முகங்கள், மஞ்சள் நிறத்துல மிகுந்த பெருமையோட இருக்கா. அவ கொழுப்புல வசிக்கிறதா சொல்றாங்க. கடைசியா மணிப்பூரக சக்கரம், இங்க அவளோட பேர் ராகினி. 3 முகங்களோட சிகப்பு நிறத்துல சதையில வசிக்கிறா. பாத்தீங்களா, ஒவ்வொரு சக்கரத்திலயும் அவளோட ரூபமும் குணமும் எப்படி மாறுதுன்னு. அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 30 நாமங்களும் வெறும் வார்த்தைகள் இல்லைன்னு புரியுது இல்லையா? பக்தர்களோட எளிய உணவு பிரசாதங்களை ஏத்துக்கிற அன்னையிலே ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தையே ஆளுகிற மகாசக்தி வரைக்கும், கடைசியா நமக்குள்ளேயே இருக்கிற தெய்வீக ஆற்றல் வரைக்கும் ஒரு முழுமையான சித்திரத்தை இந்த நாமங்கள் நமக்கு கொடுக்குது. இறுதியா அவளோட இத்தனை வடிவங்கள், இத்தனை சக்திகள், இதுங்க எல்லாத்துக்கும் மேல இந்த ஒரு நாமம் அவளோட உண்மையான இயல்ப ஒரே வரியில சொல்லுது. சமஸ்த பக்த சுகதா, அப்படின்னா தன்னுடைய எல்லா பக்தர்களுக்கும் மகிழ்ச்சி அருள்பவள். இதுதான அவளோட முக்கியமான குணம். அவ பிரபஞ்சத்துக்கே தாய். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரி உலகத்தோட ஞான மரபுகள்ல மறைஞ்சிருக்கிற இன்னும் பல ஆழமான கதைகளை நாங்க உங்களுக்காக கொண்டு வர இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.